எந்த ஒரு வேலையும் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அதை செய்யும் போது தான் அதோட கஷ்டம் புரியும். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயிக்கு 2 பசங்க இருந்தாங்க. பெரிய பையனோட பேரு அர்ஜுன், சின்ன பையன் கவின். அர்ஜுன் காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு மண்ணெல்லாம் உழுது மாடுகளையெல்லாம் பராமரிச்சு சூடான வெயில்ல விவசாயம் பண்ணுவான். ஆனா அவனுக்கு எப்பயுமே தோன்றது ஒரு விஷயம்தான், நான் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில்ல வேலை செய்யறேன், கவின் வீட்டுக்குள்ளேயே இருந்துதான் சமையல் பண்ணிட்டு ஈஸியா இருக்கான் அப்படின்னு. ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்த கவினோட நினைப்பு வேற மாதிரி இருக்கும். நான் தான் எப்பயுமே சுட சுட இந்த அடுப்புல வெந்துகிட்டே இருக்கேன், டைமுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்கு, ஒரே புகையா இருக்கு, அர்ஜுன் மாதிரி வெளியே போய் ஃப்ரீயா ஒரு காத்த கூட சுவாசிக்க முடியல அப்படின்னு நினைப்பான். இதை புரிஞ்சுக்கிட்ட அப்பா ஒரு நாள் 2 பேரோட வேலையவும் மாத்தி கொடுத்தாங்க. அந்த நாள் எல்லாமே மாறிடுச்சு. அர்ஜுனுக்கு கிச்சன்ல எதுவுமே தெரியல, அவனால தீயை கண்ட்ரோல் பண்ண முடியல, டைமை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால அவன் செஞ்ச சாப்பாடு எல்லாமே தீஞ்சு போச்சு. அதே நேரம் கவினுக்கும் நிலத்துல எல்லாத்தையும் சமாளிக்க முடியல, மாடை கண்ட்ரோல் பண்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. சுடுற வெயில்ல 1 மணி நேரம் விளையாடுறது பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு அன்னைக்குதான் கவினுக்கு புரிஞ்சுது. பாதி நாள் வேலை பார்த்துட்டு மத்தியான நேரம் அவங்க 2 பேரும் சந்திச்சப்பதான் அவங்க 2 பேருக்குமே புரிஞ்சுது, நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஈஸின்னு தெரிஞ்ச வேலை செய்யும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. அந்த நாள்ல இருந்து 2 பேரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் அவங்களோட வேலையை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க.